சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூடியூப்ல சில செட்டிங் இருக்கு, அது எல்லாமே நீங்க ஆன் பண்ணணும். சோ நீங்க அப்படி ஆன் பண்ணாதான் உங்களுக்கு வியூஸ் போகும். ஆனால் ஒரு சில செட்டிங் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா தெரியாம உங்களுக்கு வியூஸ் சுத்தமா போகாது. அந்த மாதிரியான செட்டிங் தான் என்னன்னு பார்க்க போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேனர் லைவ்ல வந்து எல்லாருமே ஸ்பேனர் கொடுப்பீங்க ரைட்டா, அதை பத்தி தான் ஒரு முக்கியமான செட்டிங் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சேனலுக்கு வியூஸ் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. லாஸ்டா போட்ட ஒரு வீடியோல நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின்பற்றி வைக்கிறேன், பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்ல வந்து வியூஸ் போகாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பொங்கல் போச்சு. சோ இந்த பொங்கல்ல 4 நாளா என்னுடைய சேனலை யாருமே பார்க்கல. சோ அதனால என்னுடைய வியூஸ் எல்லாம் ஸ்லோவா தான் போகுது. என்னுடையது மட்டும் இல்ல, ஓவரால் நான் செக் பண்ணி பார்த்ததுல ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும். சோ வந்து வியூஸ் போக எக்கச்சக்க காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்ப ஒரு முக்கியமான செட்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த செட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க சேனலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் போகவே போகாது. சோ அந்த செட்டிங் பேர் பாத்தீங்கன்னா சைடுல காமிக்கிற மாடரேட்டர். சோ உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா ஸ்பேனர். சோ யூடியூப்ல லைவ்ல ஸ்பேனர் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அதுதான். சோ வாங்க இப்ப அந்த செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரோம் பேஜ்ல உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த சர்ச்ல யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து youtube.com studio.com அப்படி போட்டாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இப்ப யூடியூப் ஆடியோ லைப்ரரி இதை நீங்க டச் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பண்ண போற செட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதை நீங்க தவறுதலா பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனலுக்கு வியூ சுத்தமா போகாது. சோ இந்த செட்டிங் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லோகோக்கு கீழே இந்த பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி சேனல் டேஷ்போர்டு ஓபன் ஆயிடும். சோ இது வரைக்கும் குரோம் சேனல் டேஷ்போர்டு பத்தி எந்த ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. சோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். சோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ரீசன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். அப்படி வந்துட்டே இருந்தாதான் உங்க சேனல் நல்ல மூவிங்ல இருக்குன்னு அர்த்தம். சோ ரீசெண்டா யாராவது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க, இல்லைன்னா உங்களுடைய சேனல் வியூஸ் வந்து சுத்தமா போகாது. ஏன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், வியூவர்ஸ் வரணும், சோ வாட்ச் ஹவர்ஸ் வரணும். சோ வரலன்னா சோ உங்க சேனல்ல என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சுக்குங்க. ப்ரீவியஸா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சோ கண்டிப்பா நான் லாஸ்டா போட்ட ஒரு 5 வீடியோவை நீங்க பாருங்க. சோ அது மட்டும் இல்ல, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வாட்ஸ் நியூ ஸ்டுடியோன்னு இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது புதுசா அப்டேட் வந்தா இந்த இடத்துல தான் வரும். சோ பொதுவாவே இந்த YT டேஷ்போர்டு எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த குரோம் டேஷ்போர்டு அதே போலதான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா இந்த டேஷ்போர்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே நிறைய growth ஆகலாம் உங்க சேனலை பத்தி. சோ அதை பத்தி எல்லாம் வீடியோ இருக்கு. அதாவது குரோம் டேஷ்போர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அதை பத்தியும் வீடியோ இருக்கு. YT ஸ்டுடியோ டேஷ்போர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அதை பத்தியும் வீடியோ இருக்கு. ரெண்டத்து பத்தியும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே இடத்துல இங்க லாஸ்டா பாருங்க செட்டிங் இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. சோ கண்டிப்பா புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அனைவருமே இந்த இடத்துல டிஃபால்ட்டா சில செட்டிங் பண்ணணும். சோ அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஜெனரல் சேனல் அப்லோட் டிஃபால்ட்ஸ், ஆட் கேட்டகரிஸ், பர்மிஷன்ஸ், இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பத்தியும் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி மாடரேட்டர்ஸ் இதை நீங்க டச் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேனேஜ் மாடரேட்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடரேட்டர்ஸ்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒத்துழைப்பு. சோ உங்களை போலவே உங்க கூட யாராவது சேர்ந்து ஒத்துழைப்பதுதான் இந்த மாடரேட்டர்ஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய சேனலுக்கு நான் வீடியோ போட்டாவே ஒரு உதாரணத்துக்கு
புரியறதுக்கு சொல்றேன். சோ அதுக்காக தான் இந்த மாடரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. சோ நான் வீடியோ போட்டாக்கவே ஒரு 10,000 இல்லைன்னா ஒரு மினிமம் ஒரு 1000 பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா அந்த கமெண்ட்ஸை வந்து நான் ஒரு ஆள் மட்டும் என்னால ரிப்ளை கொடுக்க முடியாது. சோ எனக்காக ஒரு ஒத்துழைப்பு ஒரு பர்சனை சேர்த்துக்கணும்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சோ நான் என்னென்ன கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கறனோ அது அவங்க பண்ணலாம். சில கமெண்ட்ஸ் நான் delete பண்ணுவேன். அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல ஆட் மேனேஜிங் மாடரேட்டர் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு பிடிச்சவங்க யாராவது லிங்க் பண்ணி வச்சுட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுக்கலாம். அதுக்கு பேரு தான் மாடரேட்டர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேனேஜிங் மாடரேட்டர் அதுல நீங்க சில பேரை லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வர கமெண்ட்ஸ நீங்க எப்படி பிளாக் பண்றீங்களோ அதே போல அவங்க பிளாக் பண்ணலாம், அவங்க ரிமூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் அவங்க சேட் பண்ணலாம். சோ இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே அளவுக்கு டேஞ்சர். சோ அந்த டேஞ்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்ஸ் இதுவும் சேம் அப்படிதான். சோ இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஸ்பெஷலான கேரக்டர் இருக்குன்னா பக்கத்துல இந்த கேள்விக்குறி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணி படிச்சு பாருங்க. இதுக்கு வந்து பிளாக் பண்ற ஆப்ஷன்ஸ் எக்ஸஸா கொடுத்திருக்காங்க. சில வேர்ட்ஸ பிளாக் பண்ணலாம். சோ நம்ம சேனல்ல சில வேர்ட்ஸ் நமக்கு பிடிக்காத வேர்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலாம் லைவ்ல. அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் கொடுத்திருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்ஸ்க்கு இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா ரிமூவ் பண்ற ஆப்ஷன், சேட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டீங்க. தீமைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யாருக்காவது இந்த மாடரேட்டர் அப்படின்னு யாரையாவது இந்த இடத்துல லிங்க் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு நன்மையும் பண்ணலாம் தீமையும் பண்ணலாம். தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களை பிடிக்காதவங்க பலர் இருப்பாங்க. அது தெரியாம நீங்க அவங்க எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல லிங்க் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரை பிளாக் பண்ணிடுவாங்க. சோ இந்த பிரச்சனை என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவங்க சேனலுக்கு இந்த மாதிரி மாடரேட்டர் கொடுத்தாங்க. சோ மாடரேட்டரை தான் நீங்க எல்லாருமே ஸ்பேனர் அப்படின்னு சொல்றீங்க. சோ நீங்க ஸ்பேனரை வந்து மாடரேட்டர்னு சொல்லலாம், மாடரேட்டரை வந்து ஸ்பேனர்னு சொல்லலாம். சோ நீங்க ஸ்பேனர் கொடுக்கும்போது அவங்க நீங்க பண்ற மாதிரியே எல்லாரையுமே உங்களுக்கு வர நல்ல கமெண்ட்ஸ் கூட பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேருடைய கமெண்ட்ஸை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் சைடு பாத்தீங்கன்னா உங்களுடைய வியூஸை குறைச்சிடுவாங்க. பிகாஸ் இந்த சேனல்ல தொடர்ந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சேனல் ஏதோ பொய்யா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வியூஸை சுத்தமா குறைச்சிடுவாங்க. சோ இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிடுச்சு, சிங்கப்பெண்ணே சேனலுக்கு. சோ அவங்க இப்ப கியூர் பண்ணிட்டாங்க. சோ நீங்க அவங்க சேனல்ல கூட போயிட்டு கேளுங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட் யூசர். சோ இந்த அப்ரூவ்ட் யூசர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஏதாவது லிங்க், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா எந்த சேனலோடைய லிங்காவது இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காட்டும். சோ நோட்டிபிகேஷன் இந்த சேனலுக்கு இப்படி பேட் கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும். சோ அவங்க உங்களுக்கு வராதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல இருக்கிற விஷயத்தை தடை பண்ணலாம். கேள்விக்குரிய டச் பண்ணி நீங்க படிச்சு பாத்துக்கோங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இது போல உங்களுடைய லிங்க்ஸை இங்க நீங்க கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல இந்த இடத்துல யூசர் அப்படின்னா உங்க சேனலுக்கு இவங்க எல்லாம் வரவே கூடாது. நிறைய பிளாக் கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாரையும் நீங்க இந்த இடத்துல பிளாக் பண்ணிக்கலாம். சோ பிளாக் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. சோ இப்ப இந்த இடத்துல லிங்க் எல்லாம் எப்படி பேஸ்ட் பண்ணணும் அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். அகைன் நான் வெளியே வந்துடுறேன், யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கையான சேனல் என்னுடைய சேனலை வச்சு நான் டெமோ காமிக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துட கூடாது. உங்க ஸ்டைல்ல சொல்ல போனா ஸ்பேனரை எல்லாருக்குமே கொடுக்க கூடாது. சோ இந்த 3 டாட்டை டச் பண்ணி
பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் குரோமுடைய டாஷ்வேர்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜிங் மாடரேட்டர்ஸ்னா என்ன நான் சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி டச் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் கீழே வரும். இது இப்படி நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே பிரகனை டாக் என்னுடைய சேனல் வந்துருச்சு. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜிங் மாடரேட்டர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நான் வந்து என்னுடைய சேனலுக்கு வர கமெண்ட்டை பிளாக் பண்ணுவேன், நெக்ஸ்ட் டிலீட் பண்ணுவேன், ரிமூவ் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன். எல்லாமே இந்த மேனேஜ் மாடரேட்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த லிங்க்ல இவங்களும் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே லைவ் ரீடைரக்ட் இப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க லைவ் போடும்போது யாரெல்லாம் உங்க சேனல்ல வந்து பாக்குறாங்களோ ஸோ அவங்க சேனல்ல இருந்து நிறைய ரீடைரக்ட் உங்க லைவ் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைவ் போடும்போது இப்ப பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா உங்க செட்டிங்கை பத்தி சொல்லிட்டேன். லைவ் போடும்போது எப்படி இந்த மாடரேட்டரை ஆன் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாடரேட்டர்னா ஸ்பேனர் அப்படிதான் நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சோ இந்த ஸ்பேனரை நீங்க கொடுக்கும் போது ரொம்ப கவனமா கொடுங்க. சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா சிங்கப்பண்ணு அந்த சேனல்ல யாருக்கிட்டயும் ஸ்பேனரை கொடுத்திருக்காங்க. நிறைய சேனலை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வியூஸே போகல. சோ வந்து கண்டிப்பா இப்ப நான் சொல்யூஷன் சொன்னதுனால அவங்க ஸ்பேனரை வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ ஸ்பேனரோ டைம் அவுட்டோ சோ இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. கிறிஸ்டல் கிளியரா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சில வீடியோஸை பின் பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்க. ஸ்பேனர் கொடுக்கறதுனால பல நன்மைகள் இருந்தாலும் அதை விட மோசமான தீமைகள் இருக்கு. உங்க சேனலையே ஆட் பண்ண கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வரைக்கும் டிஃபால்ட்டா மாடரேட்டர் அதாவது ஸ்பேனர் எப்படி கொடுக்குறதுன்னு பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் லைவ்ல எப்படி மாடரேட்டர் அதாவது ஸ்பேனர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய லைவ் போடும்போது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் வந்தால் அந்த கமெண்ட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பின் மெசேஜ், ரிப்போர்ட், ரிமூவ், சேனல் ஆக்டிவிட்டி இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குற ஆர்டராக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் அஸ் மாடரேட்டர். ஸோ இதை பற்றி தான் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஸோ லைவ்ல நீங்கள் மாடரேட்டர் அப்படின்ற ஒன்று தான் ஸ்பேனர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இதை டச் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் மாடரேட்டர், ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர்னு இருக்கும். இதை பற்றி நான் டீப்பாக சொல்லிட்டேன். ஸ்பேனரை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, உங்கள் சேனலுக்கு சுத்தமாக வியூஸ் போகாது. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி தெரியாமல் இந்த சேனல்காரங்க அதாவது சிங்கப்பெண்ணு அந்த சேனல்காரங்க கொடுத்துட்டு நல்லா போயிருந்த வியூஸ் எல்லாமே இப்போ குறைஞ்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய உதாரணங்களோடு எடுத்து சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்பேனர் கொடுக்கும்போது மிக மிக கவனிப்பாக இருக்க வேண்டும். சோ வந்து லைவ்ல இது மாதிரி தான் கொடுக்கணும். சோ வந்து மாடரேட்டர் பத்தி நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். உங்களுடைய பழக்க வழக்கம் ஸ்பேனர் சொல்றீங்க, அதுக்கு வந்து ஸ்பேனர் கிடையாது. அந்த செட்டிங்கோட சிம்பிள் தான் ஸ்பேனர் மாதிரி காட்டுமே தவிர அதுக்கு பேர் மாடரேட்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. லைவ் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் போடணும். அது மட்டும் இல்ல, லைவ் யாரெல்லாம் போடலாம்னு பாத்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே போடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் போட ஒரு பெஸ்டான நேரம் எது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ இல்லைன்னா ஆடியோக்கு கமெண்ட்ஸ் வருதா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் இல்லைன்னா வீடியோக்கு கமெண்ட்ஸ் வருதா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர டைம்ல லைவ் போடுங்க. ஏன்னா அப்பதான் உங்க ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருக்காங்கன்னு அர்த்தம். சோ நீங்க ஸ்டார்டிங்ல 50 சப்ஸ்கிரைபர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்குள்ளேயே நீங்க எடுத்துட்டு லைவ் ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க போடாதீங்க. போற வியூஸ் கூட போகாது. லைவ்ல நல்ல விஷயத்த பேசணும். சோ லைவ் போட்டுட்டு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க, வணக்கம்,
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி வார்த்தை அப்ப வேணா என்கரேஜிங்கா இருக்கும். ஆஃப்டர் லைவ் வந்து அது வொர்த்லெஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆஃப்டர் லைவ் வந்து எந்த யூஸும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு லைவ் போடும்போது வாட்சர்ஸ் கணக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அப்புறம் வர வாட்சர்ஸ் தான் நமக்கு கணக்கு. சோ நீங்க லைவ் பேசும்போது இது அதுக்கப்புறம் பார்ப்பாங்களா நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா போடுற வீடியோவே போக மாட்டுக்கு. நீங்க லைவ்ல சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி பேசும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. சோ லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆடியன்ஸ் இருக்கும்போது போடுங்க. அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே ஓபன் ஆயிடும். ஒரு சில விஷயங்கள் யூடியூபே கொடுத்தாலும் நம்ம வந்து கரெக்டான நேரத்துலதான் பயன்படுத்தணும். சோ லைவ் எப்படி போடுறது அதை பத்திலாம் நிறைய வீடியோ இருக்கு. கண்டிப்பா பக்கமல்ல கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க சரியா யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், அதாவது லைவ் 24 டைமும், அதாவது 24 ஹவர்ஸும் லைவ் எப்படி போடுறது, சோ அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மாடரேட்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வேற வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இதே தான் சொல்லியிருப்பாங்க. நான் அதை விட அட்வான்ஸாவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து நைட் போர்டு அப்படின்ற ஒரு லிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு வேற ஏதாவது ரோபோட் லிங்கோ இல்ல ஏதாவதோ உங்களுடைய செட்டிங்ல நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க. பிகாஸ் அது ரியலா இருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஃபேக்கான லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி ரோபோட் மாதிரி செட் பண்றாங்க. சோ நீங்க தப்பான ஏதாவது ரோபோட், அதாவது நைட் போர்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். சோ இத பத்தி எல்லாம் நீங்க தேடும் போது இந்த மாதிரி எல்லாம் கல்லப்படும் நைட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சோ நான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய பேருடைய டவுட் எல்லாம் வீடியோவா ரெடி பண்ணப்படுது. சோ உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கும் வீடியோ ரெடி ஆகுது. சோ தயவு செஞ்சு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. உங்களுடைய யூடியூப் சேனலை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. எந்த டவுட், அதாவது யூடியூப் பத்தி மட்டும் எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது மட்டும் இல்ல, உங்களை தனியா எனக்கு கமெண்ட் பண்ற ஒவ்வொருத்தரையுமே இன்ஸ்டாகிராம்ல தனியா நான் கைட் பண்றேன். சோ உங்களுக்கும் உங்க சேனல் க்ரோ ஆகணும், என்ன போல 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுவே போதும். கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சோ நிறைய பேருடைய டவுட்டை கிளியர் பண்ணிருக்கோம். உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்க சேனல் ப்ராப்பரா க்ரோ ஆக நிறைய டிப்ஸ் வேணுமா, அப்ப நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணி டவுட் கேட்கறவங்களுக்கு தனியா இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு தனியாவே நான் சொல்லி கொடுக்குறேன். சோ எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.